நாங்கள் ஏதோ தமிழ் பேசுகிறோம், பிரபாகரன் படத்தை போடுறோம், தமிழீழம் கோரிக்கையை பேசுகிறோம் என்பதால் எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க, எங்களுடைய பதவி ஆசைக்கு தடை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்திய ஆளும் வகுப்புக்கு அவர் விண்ணப்பம் கொடுக்குறார். அதான் அதனுடைய பொருள். இல்லைன்னா அந்த விழாவில் போய் அதை பேச வேண்டியில்லையே. தமிழரசு ஒன்றும் இந்தியா முழுவதையும் மீட்பதற்காக போராடலையே. எந்த தமிழ்நாடு விடுதலைக்கு அவர் போராடியதாக சொல்லக்கூடிய எந்த தலைவர்களும் இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் போராடினார். மிக வெளிப்படையாகவும் தெளிவாகவும் தமிழ்நாடு தனி நாடாகணும் என்ற கோரிக்கையை இறுதி வரை முன்வைத்தார். இன்னும் சொல்ல போனால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும்னே சொன்னார். தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்ற கொள்கை உண்டா சீமானுக்கு? தில்லியின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் தான். தில்லியின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் ஒழிய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு அவங்களுக்கு. நீங்க விடுதலைன்னு பேசினா தடை வந்துடும், சட்டம் தடுக்குதுன்னா அடிமைகளாக இருக்கக்கூடாதுன்னு பேசுங்க.